பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 9வது சங்கீதம் 9வது வார்த்தை, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமாயிருக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். நெருக்கத்தின் காலத்தில் அவர் நமக்கு தஞ்சமானவர், அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறவர் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறதோ, வியாதியினால், கடன் பிரச்சனையினால், தோல்வியினால், நிந்தையினால், அவமானத்தினால் எப்பொழுதெல்லாம் நான் நெருக்கப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு நல்ல தஞ்சமாய் இருந்து என்னை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் உங்க வாழ்க்கையில் அது உணர்ந்திருப்பீங்க. பல சூழ்நிலையில் நெருக்கப்படுகிற நேரத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சோத்திரம் பயங்கரமா என்னை நெருக்குவாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் எனக்கு தஞ்சமாய் வந்து என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவரீ நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு எத்தனை நெருக்கம் வந்தாலும் சரி, அந்த நெருக்கம் வர்ற டைம்ல ஆன் டைம்ல அவர் வந்து, நான் இருக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத, உன் குடும்பத்துல பிரச்சனையா போராட்டமா, நான் இருக்கிறேன். வேதத்தில் பல எடுத்துக்காட்டுகள் இதற்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருக்கும் பொழுது பார்வோன் நெருக்க ஆரம்பிக்கிறான். அந்த நெருக்கத்தின் மிகுதியினால் அவர்கள் பெருமூச்சு பரலோகத்தை எட்டினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய நெருக்கத்தை அனுபவித்திருப்பார்கள். பார்வோனின் நிமித்தம், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். அந்த நெருக்கத்தினுடைய பிரதிபலன் தான் கூக்குரல் பரலோகத்தை எட்டினது. ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைங்க இவ்வளவு நெருக்கப்படுறாங்களே, நான் அவர்களுக்கு தஞ்சமாவேன் என்று உடனே இறங்கி வந்து அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பார்வோனை போல சில ஆளோட்டிகளை வைத்து சத்துரு இன்றைக்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நெருக்கி கொண்டிருக்கிறானா? சபையே, தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை நெருக்கம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உங்களுக்கு தஞ்சமாயிருந்து உங்களை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தஞ்சமா வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன், எல்லாருமே ஒரு நெருக்கத்தின் காலத்தை சந்திக்க வேண்டியது உண்மையாய் இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிற யாரை எடுத்துக்கிட்டாலும் நெருக்கத்தின் காலம் அப்படிங்கிற அந்த ஒரு காலத்தை கடக்காம பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டது கிடையாது. ஆபிரகாம், லோத்து, ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, எலியா, எலிசா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவருடைய காலகட்டத்தை யோசித்து பாருங்க. தாவீது, அவருடைய காலகட்டத்தை யோசித்து பாருங்க. எல்லாருமே இந்த நெருக்கத்தின் காலத்தின் வழியாய்த்தான் வருகிறார்கள். நிறைய நம்ம சொல்வது உண்டு, எனக்கு நெருக்கமே வரக்கூடாது. நான் சொல்லுகிறேன், ஒரு சில நேரத்தில் அப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் கர்த்தரே நம்மை அழைத்து செல்வதுண்டு. தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு ஒரு நெருக்கத்தின் காலம் வந்தாலும் தேவ பிள்ளையே நீ பயப்படாத, உலகத்தை ஜெயித்தது போல நான் உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். உனக்கு வரும் துன்பங்கள் 1000 இருந்தாலும் நான் உன் சார்பில் தஞ்சமாய் நின்று உன்னை விடுவிப்பேன். இதை காட்டிலும் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு வேற என்ன வேணும்?
அந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படியா விரும்புகிறேன். நெருக்கத்தின் காலத்தை குறித்து யோசிக்காதிருங்கள். எல்லாருமே இந்த நெருக்கத்தின் காலத்தின் வழியாய்த்தான் கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், சுகபோகமாய் வாழ்வதற்காய் அல்ல, நெருக்கப்பட்டார். ஸ்தோத்திரம், நொறுக்கப்பட்டார். பைபிளை வாசிக்கிறோம், அவரை நெருக்கினார்கள். ரத்த வேற சிந்துற அளவுக்கு அவருடைய இருதயம் நெருக்கப்பட்டது. சத்துருக்களால், கூட இருந்த மனுஷர்களால், பல ரீதியில் இயேசு கிறிஸ்து நெருக்கத்தை அனுபவித்தார். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்களும் ஒரு காலகட்டம் நெருக்கத்தின் காலகட்டத்தின் வழியாய் போக வேண்டிய சூழ்நிலையில் வரத்தான் செய்கிறது. பரலோகத்துக்கு போற வாசலே விசாலமான வாசல்னு சொல்லல, இடுக்கமான வாசல். அப்படின்னா இடுக்கமான வாசல்னா அங்கேயும் நெருக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா பாதாளத்துக்கு போற வாசல் ரொம்ப இருக்கும், நெருக்கம் அப்படிலாம் கிடையாது, அது விசாலமானதான். தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இப்ப அந்த நெருக்கத்தின் காலத்துல தான் இருக்கிறேன். கடன் பிரச்சனையினால, வியாதியினால, தோல்வியினால, ஏமாற்றத்தினால, பிசினஸ்ல நிறைய லாஸ்னால, நிறைய நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறேன் என்று வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எத்துணை நெருக்கங்கள் வந்தாலும் இந்த நெருக்கத்தின் காலத்தில் நான் உனக்கு தஞ்சமாய் இருப்பேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், இந்த நெருக்கத்தின் காலத்தில் உங்க கூட பிறந்தவங்க, உங்க கூட சுற்றி இருக்கிறவங்க, உங்களை பெற்றவங்க, உங்களை வளர்த்தவங்க யார் உங்க பக்கத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்க கை பிடிச்சவங்க யார் உங்க பக்கத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, நெருக்கம் அப்படின்னா அடுத்த செகண்ட் நான் உனக்கு தஞ்சமா வருவேன்னு இயேசு கடந்து வருகிறார். ஓ பிரைஸ் காட். நல்ல சமாரியனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. லேவியன் பார்த்து ஒரு பக்கமாய் விலகி போனான், ஆசாரியன் கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். ஆனா ஸ்தோத்திரம், நல்ல சமாரியன் அங்க வந்து கண்டு ஒரு பக்கமாய் விலகி போல, கண்டு மனதுருக ஆரம்பித்தார். வேகமாய் வந்து எண்ணெய் வார்த்து, புண்ணுக்கு எண்ணெயெல்லாம் வார்த்து காயங்களை கட்டி தோள் மேல தூக்கி வச்சு அழகா கொண்டு போனாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் நெருக்கத்தின் காலத்தில் அவர் எனக்கு தஞ்சமா இருக்கு. நான் சொல்லுகிறேன், மனுஷங்களை உங்க நெருக்கத்தின் நேரத்துல மனுஷங்க உங்க கூட வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. மனுஷங்க உங்களுக்கு சப்போர்ட்க்கு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. மனுஷங்க உங்களை ஆற்றி தேற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க நெருக்கத்தின் காலத்தில் அவர் உங்களுக்கு தஞ்சமா இருப்பார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு ஒரு ராஜா பணம் கொண்டு வந்த உடனே அவன் உடனே பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு அந்த பணத்தை எல்லாம் வாங்கல. அவன் அழகா சொன்ன ஒரு வார்த்தை, நீ கொடுத்த பணத்தினால நான் செல்வந்தன் ஆகுவேன், பெரிய பணக்காரனா மாறிட்டேன்னு சொல்லி என் தேவனை நான் அவமானப்படுத்த விடல. என்னுடைய நெருக்கத்திற்கு அவர் தஞ்சமா இருக்கிறார், உன் பணம் வேண்டாம் அப்படின்னு அவரை விரட்டி விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க நெருக்கத்தின் காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு தஞ்சம் உன் அருகாமையிலே இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். ஒரு தஞ்சமாய் ஆண்டவர் இருக்கிறார். சோத்ரம், உங்க சொந்தக்காரங்க வரலையா, வராம இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். சோத்ரம், அவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா சொல்லி காமிப்பாங்க. வராம இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். உங்க நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவர் இருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், நெருக்கத்தின் காலம் என்று ஒன்று வந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவர் எனக்கு தஞ்சமா இருக்கிறார். தாவீது சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, அவர்கள் என் சத்துருக்கள் என்னை நெருக்கியும் மேற்கொள்ளாமற் போனார்கள். அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவன் எத்தனை முறை என்னை நெருக்கி வந்தாலும் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், அப்பா எனக்கு தஞ்சமாய் இருக்கிறார், அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையை பயப்படாதீங்க. மந்திரவாதமோ, பில்லி சூனியமோ, வியாதியோ, வறுமையோ, போராட்டமோ, பொறாமை, ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து பொறாமை, இருக்கிற இடத்தை பார்த்து பொறாமை, நம்முடைய வீடு, நம்முடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து பொறாமையினாலே ஒரு சிலர் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் பொறாமப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பொறாமப்பட்டு உன்னை நெருக்க வந்தாலும் நான் உனக்கு தஞ்சமா இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அவன் நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் மனம் முறிந்து போவது கிடையாது, ஒடுங்கி போவது கிடையாது. எவ்வளவு அழகான வார்த்தை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். ஏன்னா பவுலுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு அவர் தஞ்சமாய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான ரெண்டு வார்த்தை.
ஒன்னு தாவீது சொல்லுகிறார், அவர்கள் என்னை சத்துருக்கள் நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார். எத்தனை சத்துரு உங்களை நெருக்கி வந்தாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், அவர் உங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறார். இரண்டாவது பவுல் சொல்லுகிற அழகான வார்த்தை, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் மனம் முறிவடைவது கிடையாது, நாங்கள் சோர்ந்து போவது கிடையாது. காரணம், அப்பா எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நீங்க இப்ப நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறீங்களா? கடந்த சில மாதங்களாய், சில வருடங்களாய் என் குடும்பத்துல, என் கணவன் மனைவி வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் பொருளாதாரத்துல, என் கையின் பிரயாசத்துல, என் தரிசனத்துல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல்வேறு நெருக்கத்தை நான் அனுபவிக்கிறேன், நான் நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறேன் என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு தஞ்சமாய் வரப்போகிறேன். அது எத்தனை நெருக்கமாய் இருந்தாலும் சரி, உன்னை அவன் மேற்கொள்ள விடுவதற்கு நான் விட மாட்டேன். கண்களை மூடி சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, தஞ்சமானவரே, கூப்பிடுங்க. உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பிரைஸ் காட். அவர் தஞ்சமாய் கடந்து வந்து உங்களை பலப்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் அந்த நெருக்கம், அந்த நெருக்கத்தின் காலம் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் தஞ்சமாய் இறங்கி வந்து உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க கையின் பிரயாசத்தையும் அடைக்கல பட்டணமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தஞ்சமாய் இருக்கிற கர்த்தர் புகலிடமாயிருந்து அவர்களை நடத்துவீரா, செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எத்தனை காலகட்டத்தை சந்திச்சாலும் தஞ்சமா அப்பா என் கூட இருக்கிறார், எனக்கு என்ன கவலை. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை ஆண்டவர் தஞ்சமாய் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.